திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பாலான அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார். செப்டம்பர் 2023 ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு இந்த பஸ்ஸு ஒரு நாள் கூட வேலை. இவர் சொல்கிற பதில எல்லார்ட்டையும் பரப்புறது இந்த நியூஸை, புரியுதா? கேட்பாங்கல்ல, நாங்கள் இப்படி பேசுகிறவங்களுக்கு இந்த வேல்மணி. சார், தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மினி பஸ் விடப்பட்டது. சில ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதாவது நகர்ப்புறங்கள்லேருந்து உள்ளே போகுது இல்லை, நகருக்குள்ளே அதை இணைக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியலன்னு சொல்லிட்டு சில ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க வைக்கும்போதே அதை லீஃப் மாதிரி விட்டு ரெட்டெல்லாம் அதில் இருந்துச்சு, சர்ச்சையாச்சு, சரி ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு இப்போ இருக்கிற திமுக அரசு நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்தி வருது. நீங்கள் மெட்ரோவிலேருந்து ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அதே போல் சில இடங்களுக்கு மினி பஸ்ஸை அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து நிறைய இடங்களுக்கு அந்த மினி பஸ் செயல்படுத்தவே இல்லை அந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் செயல்படுத்தலை சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பாலான அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, நல்ல பீஸு. அருண் பிரசாத்ன்ற ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. 90,000 கிராம பகுதிகளில் இருந்து 1 கோடி பேர் இந்த மினி பஸ்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று அரசு தகவல் தெரிவிக்கிறது என்று அந்த நியூஸு ஒரு சைடு நியூஸ் போகுது. அதாவது அரசின் மினி பஸ் திட்டத்திற்கு பொதுமக்களிடையே ஏகோபித்த வரவேற்பு என்று ஒரு பக்கம் நியூஸு. அருண் பிரசாத் எழுதியிருக்க இன்னொரு நியூஸு, மடிப்பாக்கம் பகுதி மக்கள் இதை மறுக்கிறார்கள் என்று அங்கே ஒரு நியூஸு. இந்த ரிப்போர்ட்டர் போய் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த ரூட்டில் எல்லாம் மினி பஸ் போகுதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போய் நிற்கிறாரு. இவர் நின்றுட்டு எங்கேப்பா பஸ்ஸை காணான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, பஸ்ஸு வரல. ஸோ இதை ஒரு ரிப்போர்ட்டாக போட்டிருக்காங்க. இதே போல் இன்னொரு விஷயத்தையும் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி தாரிகா பாலகண்ணன் என்று ஒரு ரிப்போர்ட்டர் எழுதியிருக்கிறாங்க. சென்னை ஷீ டாய்லெட்ஸ் வேனிஷ் ஆஃப்டர் லான்ச். 2023 செப்டம்பர் 2023 4.5 கோடி செலவில் மிகுந்த படோடாபமாக மேயர் திருமதி பிரியா அவர்கள் தலைமையில் இந்த ஷீ டாய்லெட் என்பது தொடங்கப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷீ டாய்லெட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். பஸ்ஸு அது டாய்லெட்டு. ஸோ இந்த பஸ்ஸு குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று நிற்கும். கோயம்பேடு, சென்னை சென்ட்ரல், கோயம்பேடு, கிண்டி, டி நகர், அதிக மக்கள் கூடும் இடங்கள். இங்கே இந்த பஸ்ஸு போய் இன்றைக்கி ஒரு 5 பஸ்ஸோ 6 பஸ்ஸோ வாங்கி விட்ருக்காங்க. பார்த்தேன், ரோட்டுங்களெல்லாம் பார்த்தேன் சார். அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இது என்ன பயன்பட போகுதுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இதுதான் இதோட நோக்கம். போய் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இது பண்ணிவிடுமா. இன்னொன்று, இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் வர்றதுனால அந்த டாய்லெட்ஸே கிராம்படாக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக இந்த மாதிரி இந்த கோயம்பேடு இந்த இடத்துல போய் நின்னா பெண்களுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்த ரிப்போர்ட்டர் போய் இதில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு உமன் கான்ஸ்டபிள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பஸ் வருதாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொல்கிறார். ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பெண்ணிடம் இது பற்றி கேட்கும்போது அவர் எங்கேயும் இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீனான டாய்லெட் வேணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் தான் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவேன். மாதவிடாய் காலங்களில் மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். செப்டம்பர் 2023 ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு இந்த பஸ்ஸு ஒரு நாள் கூட வேலை செய்யல. அதே மாதிரி கலைஞர் மருந்தகங்கள் என்று இருந்தது கலைஞர் மாவகங்களாக மாறிவிட்டன என்று தினமலரில் செய்தி வந்தது. பார்த்தீங்களா? பார்த்தோம், மாவிக்கிறேன். இப்படி திமுகவோட பெரும்பாலான அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகள். அதாவது இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு சார் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்கலாம் சரியாக போகலை, திருப்பி காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அது ஃபெயிலியர். என்ன காரணம்னா, எல்லா மருந்துகளும் அதில் இருக்கிறது கிடையாது. அதனால இப்போ நான் போயிட்டு எனக்கு 5 மாத்திரை வேணும்னா, ஒரு மாத்திரை இங்கே வாங்கிட்டு 4 மாத்திரை இன்னொரு கடையில் போய் வாங்க. எங்கே 5 மாத்திரை கிடைக்குதோ அங்கே போயிடுறாங்க. அதனால மாவு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அது கலைஞர் மாவகம். இது போல் இந்த திமுகவோட பல திட்டங்கள் வெற்று அறிவிப்புகளாகத்தான் இருக்கின்றன. இதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி விளம்பரமாடல் அரசு இந்த அறிவிப்புகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்பதை மக்களிடையே இதை கொண்டு செல்ல வேண்டும். இதை குறிப்பாக கட்சிகளின் ஐடி விங்குகள் இதை மக்களிடையே பரவலாக்கி கொண்டு செல்ல வேண்டும். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் பேப்பர் வந்துடுதாப்பா,
டிடி நெக்ஸ்ட்டும் சரி, டிடி நெக்ஸ்ட்லாம் இன்னும் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். 5 மணிக்கு வந்துடுது. இப்போ மணி 11 ஆகுது. இது வரைக்கும் எந்த கட்சியோட ஐடி விங்காவது இதை எடுத்து போட்டிருக்காங்களா? ஸோ இதைத்தான் இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டிடி நெக்ஸ்ட்லாம் நம்ம படிக்கிறோம், நமக்கு இது பொழப்பு படிக்கிறோம். இதை பரவலான வெகுஜன மக்களிடம் இந்த ஐடி விங்குகள் கட்சிகளே கொண்டு செல்லணும். நான் இன்னும் வெளிப்படையாக வந்து திரு பழனிசாமி அவர்களே இதை எடுத்து கோடிட்டு காட்டி பேசணுன்றேன். அவரே ட்வீட் பண்ணணும், நீங்கள் பாரு நீங்கள் வந்திருக்கு. இதை அவருக்கு பொதுச் செயலாளர், அவர் 10 பேப்பர் படிக்க முடியாது. அவர்கிட்ட இருக்கிற டீம் இதை எடுத்து சார் இன்றைக்கி இதை ட்வீட் போடுங்க, இது ஒரு நல்ல மேட்ரு பாருங்கள், வெற்று அறிவிப்பு, இந்த டாய்லெட் இந்த ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததோட காணோம் சார் பஸ்ஸை ஆமா சார் என்று சொல்லி பஸ்ஸை நான் பார்க்குறேன்ல, அது என்னத்தோட பயன்பாடுன்னு எனக்கே தெரியல. அது எங்கேயுமே நின்று நான் பார்த்தது கிடையாது. பஸ்ஸே காணான்றாங்கப்பா, வித்துருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை விற்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, ட்ரையல் காமிச்சிருப்பாங்க, யார் யார் வாங்குறீங்கன்னா இந்த ரூட்டில் வரும் பார்த்துங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னதுனால சார் அது தொடர்பான ஒரு செய்தி, ஏடிஎம்கே ஐடி விங் வந்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவர்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறைன்ற மாதிரி அதிமுக ஐடி விங் தூங்குனா என்னங்க சார், இது அவங்களோட கட்சி பிரச்சனை, இது எதுக்கு நியூஸ் பேப்பரில் நியூஸ் ஆகும்? எஸ்பி வேலுமணி சொல்லி தான் தினமலர் இப்படி எழுதியிருக்கு. அது எப்படிங்க பாருங்க, தலைப்பே வந்து கார்ட்டூன் விவகாரத்தில் பழனிசாமி டென்ஷன் என்று திரு ராஜ்சத்தியன் சொல்லுவார் என்று சொல்ல வந்தேன். அதற்குள் நீங்கள் டென்ஷன் ஆகி விட்டீர்கள். கொடுங்களேன் அந்த பேப்பரை. நாம் சொன்னது தான் இன்று தினமலரில் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. நேற்றைக்கு தானே இந்த அதிமுக ஐடி விங் தமிழகம் முழுக்க காவல்துறை எஸ்பிகளை சந்தித்து புகார் அளித்தது. இதுலேயும் ஒரு செய்தி இருக்குது, சொல்லிவிடுகிறேன். தமிழகம் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களை சந்தித்து இந்த திரு பழனிசாமி அவர்களை பற்றி அந்த ஆபாசமான கார்ட்டூனை போட்டதற்காக புகார் அளித்தார்கள். சென்னை மாநகரத்தின் சார்பிலும், சென்னையில் அதிமுகவில் 3 மாவட்டம் இருக்குது, மத்தி, புறநகர் அப்படின்ட்டு 3 மாவட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த சென்னை மாநகரத்திலும் 3 மாவட்ட செயலாளர்கள், 2 முன்னாள் எம்பிக்கள், இவர்கள்லாம் வந்து 11 மணிக்கு சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தை அணுகுகிறார்கள். இதெல்லாம் வந்து இது ஆட்சி மாற்றமே நடக்காது என்று இந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்ன உடனே ஒரு 11:30 மணிக்கு இந்த நான் சொல்கிறது 2 ஃபார்மர் எம்பிஸு, 3 அதிமுக மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் அணியை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் எல்லோரும் செல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் போய் எல்லாரும் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்து இந்த எஸ்பி கூட புகார் அளித்த அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இதில் 11 மணிக்கு போயிடுறாங்க. 11 மணிக்கு போனோடனே சைபர் கிரைமுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இந்த முன்னாள் எம்பி இவங்க எல்லாம் சைபர் கிரைமுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார வச்சுட்டு கீழே போய் கிரீவன்ஸ் செல்லில் கீழே போயிருக்கீங்களா, தான் கண்டிஷன் எழுதி போட போயிருக்கோம் நம்மளாம். கிரீவன்ஸ் செல்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க தெரியுமா, பொதுமக்கள் அங்கே போய் உட்காந்துட்டாங்களாம். அது தப்பு இல்லை, நான் எல்லாருக்கும் சேர்ந்து தான் நீங்கள் உங்களை தனியாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். சரி, வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன்னா அக்கலாங்க இதில் என்ன டிஃபிகல்ட்டி? எந்த மாவட்டத்தில் இது நடக்கல. சென்னை சிட்டி போலீஸில் மட்டும் மதியம் 2:30 வரைக்கும் இந்த தலைவர்களை உட்கார வச்சுருக்காங்க கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கு. மேலே இந்த உத்தரவு இல்லை. அவர் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலியாக வச்சு ரவுடித்தனம் பண்ணுறதுல தீவிரமாக இருந்தார் என்றால் இதை எப்படி அவரால் செய்ய முடியும்? இந்த அரகன்ஸு, இந்த ஆஃபீஸர்ஸோட அரகன்ஸ், இந்த ஆட்டிடியூடுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் இந்த கார்ட்டூன் விவகாரத்தில் பழனிசாமி டென்ஷன், தூங்கி வழிகிறதா அதிமுக ஐடி அணி, இதுதான் தலைப்பு. சமூக வலைத்தளங்களில் திமுக மற்றும் பாஜக கட்சிகளின் ஐடி அணியினர் தான் வேகமான நடவடிக்கைகளை கொண்டிருக்கின்றனர். அதற்காக இரு கட்சிகள் சார்பில் மாதந்தோறும் பெரும் தொகையும் செலவிடப்படுகிறது. ஆனால் அதிமுக ஐடி அணி செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லை என அக்கட்சியினரே வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இதை உறுதி செய்யும் வகையில் கீழடி விவகாரத்தில் பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்தும் கார்ட்டூன் வரைந்து ஒரு மோசமான பதிவை எக்ஸ் தளத்தில் ஜூன் 17ஆம் தேதி மாலை திமுக ஐடி அணி வெளியிட்டது. அதற்கு அதிமுக ஐடி அணியிடமிருந்து உடனடி ரியாக்ஷன் எதுவும் இல்லை. இந்த விமர்சன பதிவுகள் தொடர்பாக சில நாளிதழ்களில் செய்தி வெளியானது. இது பாருங்கள், இதை பிரிண்ட் பிக்கப் பண்ணுறாங்க. இதை அதன் பின்பே பழனிசாமியை மோசமாக சித்தரித்து வெளியான கார்ட்டூன் விவகாரம் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளுக்கே தெரிந்தது. இது ஐடி விங்கோட வேலை. நான் ஏற்கனவே சொன்னேன், நீ அந்த ஐடி விங்கை பார்த்துட்டு இருக்கா, அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆன பிறகு தான் இப்போ ஒரு அண்ணன் கேபி முனுசாமி இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் இன்றைக்கி எடுத்து தினமலர் பார்த்தோன்னே நீ அப்படி வந்துருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவர் போய் பண்ணிட்டுப்பார். அவர் ஃபோனை நோண்டிட்டா இருப்பார். தன்னை வைத்து வெளியிடப்பட்ட கார்ட்டூனை பார்த்ததும் பழனிசாமிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இதனால் கட்சியின் ஐடி அணி நிர்வாகிகளை அழைத்த பழனிசாமி திமுக வெளியிட்ட கார்ட்டூனுக்கு உடனடியாக ஏன் பதிலடி கொடுக்கவில்லை என கேட்டு அவர்களை கடிந்து கொண்டுள்ளார். அதற்கு பிறகு வருதுதான் முக்கியமான கட்டம். மறைமுக தொடர்பு, சப்ஹெட்டிங். கட்சியின் மாவட்ட செயலர்களை அழைத்து புகார் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன் பிறகே திமுக ஐடி அணியின் செயலரும் அமைச்சருமான டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் மீது அனைத்து மாவட்டங்களிலும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது.
கார்ட்டூன் வெளியாகி 3 நாள் கழித்து புகார் அளித்ததன் வாயிலாக ஐடி விங் செயல்பாடின்றி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். இது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: பழனிசாமி தலைமையில் நடந்த மாவட்ட செயலர்களின் கூட்டங்களில் ஐடி அணி குறித்து புகார் தெரிவித்ததால் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதிமுக ஐடி அணியினர் திமுகவுக்கு சமூக வலைத்தளங்களில் பதிலடி கொடுத்து தொடர்பதிவுகள் போட்டதும் திமுக அரசு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தது. அதனால் அடுத்தடுத்தும் வேகமாக செயல்படாமல் அதிமுக ஐடி அணி நிர்வாகிகள் முடங்கினர். அதிமுக ஐடி அணியில் இருப்போர் பலரும் தனியார் நிறுவன ஊழியர்கள் சமூக வலைத்தளங்களில் அரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக பதிவிட்டு கைதானால் பின் அரசு வேலை கிடைக்காது என்ற அச்சத்தில் பலரும் அமைதியாக உள்ளனர். இதை சரி செய்யும் பொறுப்பில் இருக்கும் அதிமுக ஐடி அணியின் முக்கிய தென் மாவட்ட நிர்வாகி யார்ப்பது? தென் மாவட்டத்தில் யார் சார் இருக்காங்க தெரியல எனக்கும். ஆர்வமின்றி இருப்பதோடு திமுகவில் மறைமுக தொடர்பிலும் இருப்பதால் ஐடி அணியினர் மொத்தமாக சுணங்கி உள்ளனர் என்று அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் வச்ச உடனே வேலுமணி சொல்லி என்கிட்டயும் சில பேர் கேட்டாங்களா? இப்போ யார் இப்போ சொன்னா? வேலுமணி சொன்னாரா? வேலுமணி சொல்லணுமா? அதான் அப்படி இல்லை, அவர் சொன்னாலும் சொன்னாலும் அதாங்க உண்மை அப்படின்னு. நம்ம பேசிட்டு ஒருவேளை நம்ம தவறாக பேசியிருந்தோம்னு வைங்களேன், அது அட்டென்ஷனுக்கே வந்திருக்காது. ஆனால் இப்போ உண்மையான அதிமுகவோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்குறாங்க. தினமலர் வேலுமணி நடத்துறாரு, இல்லை சீஃப் ரிப்போர்ட்டர் வேலுமணி? இவர் சொல்கிற பதில் எல்லார்ட்டையும் பரப்புறது இந்த நியூஸை, புரியுதா? கேட்பாங்கல்ல, நாங்கள் இப்படி பேசுகிறவங்களுக்கு இந்த வேலுமணிக்கு ஒரு வேலை இல்லை பாருங்கள். சங்கர் இன்னைக்கு என்னப்பா தலைப்பு அரட்டை இல்லை, எங்கள் ஐடி விங்க 2 திட்டு இதான் வேலையாக இருக்கு. பாம்புற மாதிரி கட்சி வேலையை பார்த்துட்டு பறந்துன்னு இருக்காங்க.